குலதெய்வத்தோட முழு அனுகிரகம் பெற்ற இந்த குலதெய்வ கலச தண்ணியை அசைவம் சமைக்காத ஒரு பாத்திரத்தில் முதல்ல மாற்றிக்கிறலாம். நான் மாவிலைக்கு பதிலாக வெற்றிலை தான் வச்சேன். மாவிலை கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம வெற்றிலையை இந்த மாதிரி கலசத்துக்கு வச்சு பயன்படுத்தலாம். நான் அதுக்குள்ளே போட்டிருக்க அந்த வெட்டி வேரை வச்சு தான் வீடு முழுக்க இந்த கலச தண்ணியை தெளிப்பேன். இந்த குலதெய்வ கலசத்தோட தண்ணியை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம தெளிக்கணும். வீட்டுக்கு வெளியில் தெளிக்கக்கூடாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்ம அழைச்சிட்டு ஆவாகனம் பண்ணியிருக்கிறதுனால அப்படி தான் நம்ம செய்யணும். தட்டு மேலே வச்சுருக்க அந்த பச்சரிசியை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இட்லி மாவு அரைக்கும்போது அதோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற சாப்பாட்டில், அதாவது வெண்பொங்கல் அல்லது சக்கரை பொங்கல் இந்த மாதிரி சைவமாக சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கரலாம். சொம்புக்குள்ளே போட்ட அந்த காசை குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது நம்ம செலுத்திடலாம்.